ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம ஹை பப்பு எப்படி ஸ்டிச் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பப் ஸ்லீவு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருப்பேன். இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் உங்களோட ப்ளவுஸோட அளவை வச்சுருங்க. கரெக்ட் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஓகேவா, இப்போது இது ரெடி அளவு. இதுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச், இதுலேருந்து இங்கே தையலுக்கு 1/2 இன்ச். ஸோ இதை இப்போ நீங்கள் இப்படி கேர்வாக வரைஞ்சிக்கணும். ஓகேவா, இப்போது இதில் 1.5 இன்ச் சேம், இதுலேயுமே 1.5 இன்ச் சேம். ஸோ இதை இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஆம்கோல் நீங்கள் கேர்வ் வரைஞ்சிருக்கோம்ல, இதோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க்கிங் இருக்கட்டும். உங்களுக்கு பஃப் வந்து ரொம்ப ஹைட்டாக வேணும்னா நீங்கள் 4, 3 கூட வச்சுக்கலாம். நான் வந்து மீடியமாகவே வைக்கிறேன். ஒரு 2.5 இன்ச்சுக்கே நான் வைக்கிறேன். 2.5 இன்ச் இங்கேருந்து ஹைட்டு 2.5 இன்ச், ஹைட் வந்து 2.5. அதே மாதிரி இங்கேயுமே வித்துமே 2.5. ஸோ இதை இப்போ நீங்கள் லைன் போட்டுக்கணும். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல இந்த கேர்வ் இருக்கு இல்லையா, இந்த கேர்வை நீங்கள் இங்கே வரைஞ்சி கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகணும். எப்படின்னு பாருங்க. ஓகேவா, அவ்வளோதான். இதை கொண்டுட்டு வந்து நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பப் ஸ்லீவு ரெடி ஆகிடும். ஹை பப் ஸ்லீவு ரெடி ஆகிடும். ஓகே, இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதோட பேட்டர்ன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து 1.5 இன்ச் சீம். இதே ஆஸ் யூஷுவல் நார்மல் ஸ்லீவ் வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பஃப்புக்கானது நீங்கள் எவ்வளோ விடணுமோ விட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன். நான் என்ன ஃப்ரண்ட்டு குடஞ்சி கட் பண்ணலை. நீங்கள் தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இப்போவே கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். நான் மெயினாக இப்போ இந்த ஹை பஃப்புக்காக மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த இது வீடியோ போடுறேன். இப்போ முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல